வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்ப இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனசுக்காரன். ஆனா சில நேரம் சின்ன விஷயங்களை கவனிக்காமல் போய்விடுவான். ஒரு நாள் மாலை கிராமத்தின் அருகே இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் அவன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு சின்ன விளக்கை கண்டான். அது சாதாரண விளக்கு போல இல்லை. அவன் அதை எடுத்தவுடனே அது மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. அருள் ஆச்சரியப்பட்டான். வீட்டுக்கு நடந்து போகும்போது ஒரு வயதான பாட்டி கட்டையை தூக்க முடியாமல் நின்றாள். அருள் உடனே உதவி செய்தான். அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த விளக்கு சற்று அதிகமாக ஒளிர்ந்தது. அடுத்த நாள் ஒரு குட்டி பறவை தாகமாய் இருந்தது. அருள் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து கொடுத்தான். அந்த நேரம் விளக்கு இன்னும் பிரகாசமாய் ஒளிர்ந்தது. அதற்கு பிறகு பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு குட்டி பையன் தன் புத்தகங்களை கீழே போட்டு அழுது கொண்டிருந்தான். அருள் உடனே சென்று அந்த புத்தகங்களை எடுத்துக் கொடுத்தான். அந்த நேரத்தில் விளக்கு மிகவும் பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தது. அப்போது அருளுக்கு புரிந்தது, நல்ல செயல்கள் செய்தால் இந்த விளக்கு இன்னும் ஒளிரும். ஒரு நாள் அவன் கோபத்தில் ஒரு நண்பனிடம் கடுமையாக பேசினான். அந்த நேரம் விளக்கின் ஒளி மங்கியது. அருள் தன் தவறை உணர்ந்தான். அவன் நண்பனிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். மீண்டும் விளக்கு ஒளிர்ந்தது. அந்த நாள் அருள் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். நல்ல செயல்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதோடு நம்ம மனசையும் ஒளிர வைக்கும். குக்கு ஆந்தை அம்மாவிடம் சொன்னுச்சு. ஆந்தை அம்மா, அவன் நல்லது செய்தப்போ விளக்கு இன்னும் பிரகாசமாயிற்று. ஆந்தை அம்மா அன்போட சிரிச்சு சொன்னாங்க. அதான் குக்கு, நல்ல செயல்கள் வெளியில இருக்கும் விளக்கை மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கும் சின்ன விளக்கையும் ஒளிர வைக்கும். குக்கு ஆச்சரியமா கேட்டுச்சு. மனசுக்குள்ள விளக்கா? ஆந்தையம்மா மெதுவா சொன்னாங்க. ஆமாங் குக்கு, மனசு அமைதியான்னா அந்த உள்ள மொழி இன்னும் பிரகாசிக்கும். அமைதியா உட்கார்ந்து நல்லதை நினைச்சா அந்த ஒளி நம்ம வாழ்க்கைய வழிகாட்டும். இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. இந்த நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.